Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாளைக்கு நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுத போகிறோம். இந்த எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் மேபி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துட்டாலும் பரவாயில்ல. இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதுவீங்க அப்படிங்கிறத ஒன்ஸ் நம்ம என்னன்னு பார்த்தா அனலைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ண போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா அதாவது ஜூன் 2024 அதாவது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் இருந்தால் நமக்கு என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் மேபி நமக்கு கேட்குறாங்க. சரியா, அதாவது நமக்கு மார்ச் மாதம் நடக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நமக்கு குறைவாக தான் வருது. ஆனால் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, பப்ளிக் எக்ஸாமு, அதுலேருந்து நமக்கு நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸ் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதனால தான் இந்த கொஸ்டின் எடுத்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொடுத்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட் ஒன் வேர்டு பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரியா, ஏன்னா எந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. சரியா, 11th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் வேர்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 9th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா, அதை தெளிவாக நீங்கள் பாருங்கள். தேர்ட் ஒன் வேர்டு நமக்கு அதாவது 7th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் தெரியுதா, இது புக் பேக் ஒன் வேர்டா இல்லை க்ரியேட்டிவா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஏதாவது ஒரு ஒன் வேர்டுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, நான் கமெண்ட் பாக்ஸில் நான் ரிப்ளை கொடுக்குறேன் உங்களுக்காக. ஃபோர்த் ஒன் வேர்டு பாருங்கள். சரியா, 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 5th ஒன் வேர்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதான் தெளிவாக பாருங்கள். 6th ஒன் வேர்டு நமக்கு ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 7th ஒன் வேர்டு பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 8th ஒன் வேர்டு நமக்கு 4th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 9th ஒன் வேர்டு 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் தெரியுதான்னு பார்த்துங்க. 10th ஒன் வேர்டு பார்த்திங்கன்னா 10th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 11th ஒன் வேர்டு நமக்கு அதாவது 11th ஒன் வேர்டு பார்த்திங்க அப்படின்னா 7th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். 12th ஒன் வேர்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதாவது 12th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பாருங்கள். 13th ஒன் வேர்டு நமக்கு ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் தெரியுதா அப்படின்றத தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 14 ஒன் வேர்டு நமக்கு 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 15th ஒன் வேர்டு 9th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 16th ஒன் வேர்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 8th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 17th ஒன் வேர்டு நமக்கு அதாவது 10th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 18th ஒன் வேர்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதாவது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆர்ஜின். சரியா, இது நமக்கு அப்படின்னா நமக்கு 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பாருங்கள். 19th ஒன் வேர்டு 4th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, அதை பார்த்துங்க. 20th ஒன் வேர்டு நமக்கு அதாவது செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதோட ஆன்சர்ஸ் தெரியுதா இல்லையா ஒன்று நீங்கள் செக் பண்ணிங்க. இந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வந்துச்சு அப்படின்னா 20க்கு நம்ம ஒன் வேர்டுக்கு நம்ம எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்க. ஓகே, 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 2 மார்க் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா இப்போ நம்ம எழுத முடியுமா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துங்க. அடுத்து 22வது கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா அதாவது so that the equations 2x square minus 6x plus 7 cannot be satisfy any real values of x. சரியா, இது உங்களால் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணி என்னாச்சு பார்த்தா செக் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 23வது கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 8th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா, 24வது கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின், 10th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 25வது கொஸ்டின் நமக்கு ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஏ இன்வெர்ஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்து ஏ இன்வெர்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா, இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 26வது கொஸ்டின் அதாவது நமக்கு 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா, ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து. 27வது கொஸ்டின் நமக்கு 11th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா, இதை தெளிவாக நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் 28வது கொஸ்டின் 4th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. tan இன்வெர்ஸ் ஆஃப் tan ஆஃப் 5π/4 ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 5π/4க்கு ஆன்சர் மட்டும் தெரிஞ்சு அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் tan இன்வெர்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். 29வது கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 7th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. கம்பல்சரி கொஸ்டின் பார்க்கலாம். சரியா, கம்பல்சரி நமக்கு 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. லாம்டாவோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணணும். சரியா, ஓகே, 2 மார்க் ரொம்ப ஈஸியாக இருந்துன்னு நினைக்கிறேன். அடுத்து 3 மார்க் பார்த்திங்கன்னா அணியின் தரம், ஃபைன் தி ரேங்க். சரியா, இது கண்டிப்பாக நமக்கு இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. இதை தெளிவாக நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி 32வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா நீள்வட்டத்தின் சமன்பாடு, அதாவது ஃபைன் தி ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ். சரியா, எக்ஸசைஸ் 5.2ல் அந்த 3 கொஸ்டினை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி, அந்த கொஸ்டின்லேருந்து நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் 33வது கொஸ்டின் 7th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து. 34வது கொஸ்டின் நமக்கு அந்த டேபிள், ரொம்ப சந்தோஷம், டேபிள் சம் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அடுத்து 35வது கொஸ்டின்
ஃபைன் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 36வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். 37வது கொஸ்டின் வந்து நமக்கு 10th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. வேரியபிள் அதாவது செப்பரபிள் மெத்தடில் போட்டெல்லாம் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். 38வது கொஸ்டின் நான் அடிக்கடி இந்த கொஸ்டின் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் சரியா. அதாவது எக்ஸசைஸ் 8.1ல் இது வந்து 7th சம்னு நினைக்கிறேன் சரியா. எக்ஸசைஸ் 8.1ல் 7th சம் இந்த 1/n டைம்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி நமக்கு கேட்குறாங்க. 39வது கொஸ்டின் வந்து அதாவது நமக்கு வந்து செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இது தெளிவாக பார்த்துங்க. 40வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் வந்து கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. இந்த 2 கம்பல்சரி கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்ம பசங்க அதிகமாக சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இந்த மாதிரி ஈஸியாக வந்துச்சு அப்படின்னா. ஓகே, 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். 5 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து ஏ கொஸ்டினும் 9th சாப்டர்லேருந்து பி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஈஸியாக நம்ம 2 கொஸ்டினுமே ரொம்ப ஈஸி தான். இதில் ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து நம்ம பசங்க வந்து போட்டுருவாங்க. ரொம்ப சந்தோஷம். 42வது கொஸ்டின் நான் அடிக்கடி சொன்ன கொஸ்டின் தான். அதாவது tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா 4th சாப்டர்லேருந்து ஒரு சம் வரும். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கடைசி எக்ஸசைஸை நல்லபடியாக பார்த்துங்க 4th சாப்டரில். அதே மாதிரி 42ல் பி கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மையம் குவியம் முனை இதை வந்து நம்ம கண்டுபிடிப்போம்ல, ஃபோக்கஸு சரியா, சென்டரு வெர்டெக்ஸ் சரியா. 5th சாப்டர்லேருந்து இந்த கொஸ்டின் நமக்கு திரும்ப ரிப்பீட்டடாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 43வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கேட்டிருக்காங்க சரியா. ரொம்ப முக்கியமானது. இந்த வருஷம் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கேட்காம அந்த எக்ஸாம்பிள் 6.7 வந்து கேட்கலாம். ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கன்கரண்ட், அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் XY = 2 என்ற செவ்வக வரைபடத்து சரியா இடைப்பட்ட கோணம் பிட்வீன் தி ஆங்கிள் பிட்வீன் கேட்டிருக்காங்க 7th சாப்டர்லேருந்து, அதை தெளிவாக பாருங்கள். 44th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் 44ல் பி கொஸ்டின் அதாவது பாப்புலேஷன் சம் வந்து கேட்டிருக்காங்க 10th சாப்டர்லேருந்து. 45வது கொஸ்டினில் ஏ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதை தெளிவாக பாருங்கள் சரியா. அதுக்கப்புறம் பி கொஸ்டின் வந்து 11th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதையும் தெளிவாக பாருங்கள். 46ல் ஏ கொஸ்டின் 9th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் சரியா. அதுக்கப்புறம் 46ல் பி கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இதுவும் ஈஸியான கொஸ்டின் சரியா. 12th சாப்டரில் அதாவது அந்த டேபிள் சம் வரும் சரியா. அந்த டேபிள் சம் ரொம்ப ஈஸி. நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அடுத்து ஃபைனல் 47வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க ஏ கொஸ்டின். இது ரொம்ப ஈஸியானது. அதுக்கப்புறம் 47ல் பி கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க 7.8. இதையும் நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா எக்ஸசைஸ் 7.8 ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். அதுலேருந்து நமக்கு அடிக்கடி ரிப்பீட்டடாக நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இதை தெளிவாக பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.